ஹாய் ஒருவன். யூஷுவல் மார்னிங் ரொட்டீன் மாதிரி இன்னைக்கு இல்லை. பேபி வச்சுருக்கவங்க எல்லாத்துக்கும் ரிலேட் ஆகும். என் பேபி இன்னைக்கு நைட் ஃபுல்லாக கிராங்கே அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு 5 o'clock அவனுக்கு ஃபுட் கொடுக்கலான்னு டிசைட் பண்ணி கீழே வந்தால் அதுக்கப்புறம் அவன் விளாட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் 1 hour அவன் கூட விளாடிட்டு 6:30க்கு திருப்பி தூக்கம் வந்துடுச்சுன்னு சொல்லி அவன் தூங்க வைக்கிறதுக்கு 7 o'clock ஆயிடுச்சு. ஸோ என்னோட மதர் இன்லாவே இன்னைக்கு சமைக்கலான்னு டிசைட் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன மாதிரியே ஃபுட்டு அந்த மாதிரிலாம் ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு அது கூட சால்ட் அண்ட் சில்லி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப இன்னசென்ஸாக இருந்தது. அதனால நான் அதை கேப்சர் பண்ணியிருந்தேன். அப்புறம் என் பையன் தூங்கிட்டு இருந்தான். அந்த டைமில் நான் ரொம்ப நாள் எங்கள் அம்மா வீட்டிலலாம் இருக்கும்போது எனக்காக இன்றைக்கி என்னென்ன பண்ணணும், பையனுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஷெட்யூல் பண்ணி வைப்பேன். ஸோ அந்த மாதிரி எழுதிட்டு இருந்தேன். ஃபியூ டேஸாக அதை பண்ணுறதில்ல. ஸோ இன்றைக்கி அதை இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லி எழுதிட்டு என்னோடய பழைய எழுதினதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தேன். ஸோ இனிமேல் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நைட் ஃபுல்லும் முழிச்சுன்னா நல்லா பசி சாப்பிட்டுட்டு அப்புறம் குளிக்கவே சஷ்டிக்கு எந்திரிச்சிட்டாங்க. ஸோ அவரையும் குளிக்க வச்சுட்டு அவனுக்கு பிடிச்ச கந்த சஷ்டி பாட்டு போட்டுட்டு அப்படியே அவனுக்கு ஃபுட் கொடுத்துட்டு இன்றைக்கி டே எங்களுக்கு அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் ரெகுலராக இதே மாதிரி நம்ம லேட்டாக எந்திரிச்சோம் அப்படின்னா மதுரையில் இதே மாதிரி சிரிச்ச முகத்தோடு சமைச்சு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க் தான். நான் பொதுவாக எல்லா மதுரையிலாவும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.